போதையால் தடுமாறும் அனுர வெளியான திடுக்கிடும் தகவல். சுரேசலை மற்றும் பிள்ளையானால் இலங்கைக்கு மீண்டும் ஆபத்து. அடுத்தடுத்து வெளியான பரபரப்பு தகவல். கோட்டை நீதவானின் ரகசிய வாக்குமூலம் அவுட். கோட்டாபய சலை கைக்கு சென்ற 7 பேரின் சாட்சியங்கள். பாதாள உலக குழுவுடன் ராஜபக்ஷக்களுக்கு தொடர்பா? சிஐடிக்கு சென்ற மொட்டு கட்சி. நீர்கொழும்பு சிறை மோதலுக்கு பின்னால் சதித்திட்டமா? அனுரவின் அதிரடி நகர்வு. தாய் தந்தையை கொடூரமாக படுகொலை செய்த மகன் பதற வைக்கும் பின்னணி. இனி விரிவான செய்திகள். அதிகாரம் கையில் இருக்கும் போது சுயாதீனமான நீதிமன்றம், சுதந்திரமான சட்டத்திறனிகள், தொழில் அல்லது சட்டத்தின் ஆட்சியின் முக்கியத்துவம் சில நேரங்களில் நமக்கு புலப்படாமல் போகலாம். எனினும் காலப்போக்கில் சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு ஜனநாயக ஆட்சியை பாதுகாக்கும் பிரதான நிறுவனங்கள் அவைதான் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் என்று முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஒரு சட்டத்தரணியின் பொறுப்பு சட்டத்தின் முன்னால் ஒவ்வொரு நபருக்கும் அச்சமின்றி சுதந்திரமாக மற்றும் நியாயமான முறையில் சட்ட பிரதிநிதித்துவத்தை வழங்குவதாகும். மக்களின் விமர்சனத்திற்கு உள்ளான நபர்களுக்காக முன்னிலையாகும் சட்டத்தரணிகளை கண்டிக்க முற்படுவது இறுதியில் நீதித்துறையின் அத்திபாரத்தை பலவீனப்படுத்துவதாகும். அதிகாரம் நிரந்தரமானது அல்ல, பதவிகள் நிரந்தரமானவை அல்ல. இன்று அரசாங்கமாக இருப்பது நாளை எதிர்க்கட்சியாக மாறலாம். இன்று குற்றம் சுமத்துபவர் நாளை குற்றம் சுமத்தப்படுபவராக மாறலாம். இன்று உங்களது எதிரியாக இருப்பவர் நாளை உங்களுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் சட்டத்தரணியாக மாறலாம். எனவே ஒரு சுதந்திரமான சட்டத்தரணிகள், தொழில், சுயாதீனமான நீதிமன்றம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது என்பது சட்டத்தரணிகளுக்கோ அல்லது நீதிபதிகளுக்கோ செய்யும் ஒரு சலுகை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளில் சிஐடி பல விசேடமான தகவல்களை அம்பலப்படுத்தியுள்ளது. ஆனால் சில முக்கிய தகவல்கள் கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதியால் சுரேசலை தரப்புக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அத்தோடு இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த மற்றும் அதனுடன் தொடர்புடைய மேலும் 7 பேர் மிகவும் ரகசியமான வாக்குமூலங்களை சிஐடியிடம் வழங்கியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு சுரேசலை நேரடியாகவே தொடர்புடையவர் என்று அவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். அதாவது சுரேசலையை சுற்றி இருந்த அவரது தீவிர ஆதரவாளர்களான 7 பேர்தான் இந்த சாட்சியங்களை வழங்கியுள்ளனர். அதற்கு மேலதிகமாக இந்த 7 சாட்சிகளும் கொழும்பு கோட்டை நீதவானிடம் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு ஆரம்ப கட்டத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இசுரு நெத்திகுமாரவே கோட்டை நீதவானாக செயல்பட்டுள்ளார். அப்போது அவர் முன்னிலையிலேயே 7 பேரும் மிகவும் ரகசியமான வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். பொதுவாக ஒரு நீதவான் முன்னிலையில் இவ்வாறானதொரு வாக்குமூலம் மிகவும் ரகசியமாகவே வழங்கப்படும். அவ்வாறான வாக்குமூலங்கள் பகிரங்க நீதிமன்றத்தில் பெறப்படுவதில்லை. நீதவானின் உத்தியோகபூர்வ அறையினுள் மிகவும் ரகசியமாகவே பெறப்படும். அப்பொழுது அந்த ரகசிய வாக்குமூலத்தை வழங்கும் போது அங்கு நீதவான், நீதிமன்ற எழுத்தாளர் மற்றும் தட்டச்சாளர் ஆகிய 3 மட்டும்தான் சம்பந்தப்படுவார்கள். அதற்கு மேலதிகமாக ரகசிய வாக்குமூலத்தை வழங்கும் நபர்கள் மட்டும்தான் சம்பந்தப்படுவார்கள். அந்த 7 நபர்களும் கூட தனித்தனியாக தான் அழைக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரகசிய வாக்குமூலங்களை எதிர்த்தரப்பிடம் ஒப்படைத்ததன் மூலம் இப்போது இந்த வழக்கில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்கியது யார்? அந்த வாக்குமூலங்களில் என்ன உள்ளடக்கப்பட்டுள்ளது? அவை அனைத்தும் தற்போது கோட்டாபய ராஜபக்ஷவின் கைக்கு சென்றுள்ளது. இந்த விவரங்கள் அம்பலமான பின்னர் இசுரு நெத்திகுமார நீதி சேவை ஆணைக்குழுவிற்கு மாற்றப்பட்டார். இவ்வாறு மாற்றியவுடனே ராஜபக்ஷ குழுவும் அதே போன்று ப்ரீ லோயர்ஸ் என்று சொல்லப்படும் ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன உள்ளிட்ட இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் எதிர்க்கட்சியினர் ஊடகங்களில் அதற்கு எதிராக பாரிய குரல் எழுப்பினர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கும்
பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களிலும் பாராளுமன்றத்திலும் திட்டமிட்ட வகையில் அவதூறு பரப்பப்படுவதாக சுட்டிக்காட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு படுத்தி அரசுக்கு சார்பான தரப்புகளும் பிரிவினைவாத கருத்துக்களை பரப்பும் விடுதலை புலிகள் சார்பு குழுக்களும் திட்டமிட்ட பொய் பிரசாரங்களை முன்னெடுத்து வருகின்றன. போதைப் பொருள் ஒழிப்பு பற்றி பேசும் தற்போதைய அரசின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அண்மை காலமாக போதைப் பொருள் விவகாரங்களில் சிக்கியுள்ளனர். இது குறித்து அரசு பதில் கூற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முகநூல் போலி கணக்குகள் மூலமோ அல்லது நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோ கூச்சலிடாமல் தைரியம் இருந்தால் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு சவால் விடுவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டங்கள் அடங்கிய செயல்பாடுகள் காணப்பட்டதா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். பழைய போகம்பர சிறைச்சாலை வளாகத்தினுள் நிறுவப்படும் புதிய சிறைச்சாலை மற்றும் காலி மகமோதர பழைய வைத்தியசாலையை புதிய சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் சில மாதங்களுக்கு மட்டுமேயானது என்றும் சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி இங்கு சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலைகளின் நெரிசலுக்கு அரசாங்கத்தின் தீர்வுகள் கிடைத்த பின்னர் அந்த 2 சிறைச்சாலைகளும் நீக்கப்படும் என்றும் அவர் அங்கு சுட்டிக்காட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதி திட்டம் இருந்ததா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே எம்மால் உறுதியாக கூற முடியும். வழக்குகள் தேவையற்ற முறையில் தாமதமடைதல், அறிக்கைகள் கிடைக்காமை, போதைப் பொருள் கைதுகள் அதிகரிப்பு ஆகியன சிறைச்சாலை நெரிசல் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளன. காலி மகமோதர பழைய வைத்தியசாலை, கண்டி போகம்பர சிறைச்சாலை ஆகிய இரண்டையும் நாங்கள் சிறைச்சாலைகளாக தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல எதிர்பார்ப்பவை அல்ல. சில மாதங்களுக்கு மட்டுமே அந்த இடங்களில் சிறைச்சாலைகள் நடத்தப்படும். தீர்வுகள் கிடைக்கும் போது அந்த 2 சிறைச்சாலைகளும் நீக்கப்படும். இதேவேளை பழைய போகம்பர சிறைச்சாலை வளாகத்தினுள் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் கடந்த 8ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலும் கடந்த 7ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக ஆபத்தை ஏற்படுத்தும் என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் சுரேஷ் சலே உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் GSP+ வர்த்தக சலுகைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தனி நபர்கள் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்கள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து கவலைகளை எழுப்பி வருகின்றது. இத்தகைய விவகாரங்களை மனித உரிமைகள் என்ற கண்ணோட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் அவதானிக்கின்றது. இந்த நிலையில் பிள்ளையான் மற்றும் சலை ஆகியோரின் தொடர்ச்சியான தடுப்பு காவலும் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் மரணங்களும் GSP+ சலுகைக்கு இலங்கை தகுதியானதா என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்பீட்டை பாதிக்கக்கூடும். இந்த சலுகையை இழப்பது ஐரோப்பிய சந்தைக்கான இலங்கையின் ஏற்றுமதிகள் மீது 5% முதல் 12.5% அல்லது அதற்கும் அதிகமான கூடுதல் வரிகளை விதிக்க வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அம்பிலிபிட்டிய கிரவள வெல்கடுவ பகுதியில்
மகன் ஒருவர் தனது தாய் மற்றும் தந்தையை படுகொலை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட வாய் தர்க்கம் முற்றியுள்ளது. இந்த தகராறு முற்றிய நிலையிலேயே கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 58 வயதுடைய தந்தை மற்றும் 54 வயதுடைய தாய் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் குறித்த தம்பதியினரின் 26 வயதுடைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து எம்மிலிபிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறைச்சாலைகளில் போதுமான வசதிகள் இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சொந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புலம்புவது நியாயமானதே என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல காரசாரமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் பாதாள உலக குழுக்கள் என்று குறிப்பிடும் போது ஏதாவது ஒரு வழியில் ராஜபக்ஷக்கள் அவர்களுடன் தொடர்பு பட்டிருப்பதே உண்மை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது நாட்டில் போதைப் பொருள் பாவனை மற்றும் கடத்தலுக்கு எதிராக அரசால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் போதைப் பொருள் வர்த்தகர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் அரசின் இந்த வேலை திட்டங்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனினும் அவர்களின் அந்த முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை தடுப்பதற்கு நீதி அமைச்சர் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்துகின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் தங்காலை சிறைச்சாலையில் பாரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டது. அப்போது கலவரத்தில் ஈடுபட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான ஜூலம்பிட்டியே ஹமர என்பவரை பார்ப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷ நேரடியாகவே சிறைச்சாலைக்கு அங்கு சென்று அமரே, நான் வந்துவிட்டேன், கலவரத்தை நிறுத்து என்று மஹிந்த கூறிய உடன் அந்த பாதாள உலக குழு உறுப்பினர் கலவரத்தை நிறுத்தினார். இதுதான் இவர்களது பின்னணி. ஆனால் தற்போதைய நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்ஷவை போன்று எவரையும் பெயர் குறிப்பிட்டு எந்த ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரையும் அழைக்கவில்லை. நாட்டின் தற்போதைய சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசால் முறையான மற்றும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.